எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆனதா ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தாலும் இந்த கரடிகளினுடைய காயப்பட்ட மூச்சு ஒரு சிங்கத்தின் கர்ஜனை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனசெல்லாம் ரொம்பவுமே வலிச்சாலும் இதை விட இன்னுமே மனசு வலிக்கிற மாதிரியான செய்திகள்லாம் இந்த மீடியாக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு செய்தி ஒன்று படிக்கிறேன். இது போன்ற செய்திகளை படிக்கும்போது நம்மளுடைய அடிவயிறு ஒரு நிமிஷம் கலங்கும். ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால பல பேர் நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவே நம்மளுடைய வயிற்றை கலக்கிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு செய்தி என்ன வருதுன்னா, கர்நாடகாவில் ஒரு விவசாயி, அவர் பெயர் வெளியிட விரும்பவில்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எஃப்என்டோலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க, அப்போ லாஸ் ஆயிடுச்சு. சரி, லாஸ் தானே ஆச்சு, நான் ஏன் ஐடி கட்டணும்னு சொல்லி விட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து சில வருடங்களுக்கு பிறகு இந்த கேஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு எனக்கு ஏதோ அனுப்பிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல, அதை நான் கவனிக்கல. இப்போ நான் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணனோ அந்த டிரான்சாக்ஷனை ஒரு இன்கமாக எடுத்துக்கொண்டு, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியே 69 கோடி அப்படின்ற ஒரு டிரான்சாக்ஷன் பை அண்ட் செல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டிரான்சாக்ஷனையே ஒரு டேக்ஸ் டிமாண்டாக இப்போ எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்போ நிறைய லாயர்களுக்கு தெரியும், நம்மளுக்கு பெரிய அளவில் விவரம் தெரியாது. அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு விவரம் தெரியும்னா, சரி இப்போ இந்த டேக்ஸ் நோட்டீஸை அனுப்பிச்சிட்டாங்க, கோர்ட்டில் போய் இந்த கேஸை எடுத்து நடத்தலாம் அப்படின்னா, இங்கே தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த நபர்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுகளை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதிலிருந்து பணத்தை வெளியே எடுக்கணும் அப்படி இப்படின்னா, முதல்ல கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 20% ஆஃப் அந்த மணி, இப்போ 69 கோடி பஞ்சாயத்தில் இருக்குன்னா அதில் ஒரு 20% ஒரு கேரண்டி மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு தனியாக எடுத்து கட்டிக்கிட்டு தான் அப்புறம் மீதி எதா இருந்தாலும் அடுத்து பேச முடியும் அப்படின்ற மாதிரியான பல சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2014 கிட்டத்தட்ட 69 கோடி டிரான்சாக்ஷன் பண்ணி 26 லட்ச ரூபா நஷ்டம் பண்ணியிருக்கார். நஷ்டம் பண்ணது பேசாம இவர் ஒரு ஐடி ஃபைல் பண்ணி இருந்திருக்கலாம். பட் நஷ்டம் பண்ணது எதுக்கு, ஏன் நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி அவர் விட்டுட்டார் போல. 26 லட்ச ரூபா ஏற்கனவே நஷ்டம், இதை போது யார் ஐடி ஃபைல் பண்றதுன்னு சொல்லி விட்டுட்டார். 2014 அப்புறம் 2021 சில வருடங்கள் கேப் விழுகுது. கேப் விழுந்ததுக்கு அப்புறம் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் 2021 இந்த கேஸ் எடுத்து பார்க்குறாங்க. யார் அது 2014 கொண்டு போய் 69 கோடி பக்கம் டிரான்சாக்ஷன் பண்ணி 26 லட்ச ரூபா லாஸ் பண்ணது யார் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து பார்த்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவருக்கு இமெயில் அனுப்புகிறாங்க, அது இது நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, எந்த விதமான தகவலும் இல்லை. 2 வருஷமா வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2023 மொத்தமாக நீ 69 கோடி கட்டுன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டு பேங்க் அக்கௌண்ட்டுகளை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்போ இது யார் மேலே தப்பு அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். சில பேர்லாம் வெறும் 1 ரூபாய்க்கு ஆப்ஷன் வாங்கி 2 ரூபாய்க்கு பிடிச்சி விற்று விடுறாங்க, அல்லது அந்த ஆப்ஷன் 0 ஆயிடுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னமோ நிஃப்டி ஒரு லாட்டு 75 தான் குவான்டிட்டி, நான் 1 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், அப்போ மொத்தம் என்னுடைய டிரான்சாக்ஷன் வால்யூம் 75 ரூபாய் அப்படின்னு அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் இப்படி டேக்ஸ் ஆகட்டும் அல்லது புரோக்கர் ஆகட்டும் அல்லது டீலர் ஆகட்டும் இப்படி ஒரு கால்குலேஷன் போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது குவான்டிட்டி 75 ரூபா, 1 ரூபாய்க்கு நீங்கள் ஆப்ஷனை வாங்கியிருக்கீங்க. ஆனால் அந்த 1 ரூபா ஆப்ஷன் அண்டர்லைங் எதோட அண்டர்லைங்? நிஃப்டினுடைய அண்டர்லைங். ஸோ அப்போ நிஃப்டினுடைய அண்டர்லைங் டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்காக நான் 23,045 போட்டுக்கிறேன். அப்போ மொத்தமாக நீங்கள் 1 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய்க்கு நீங்கள் அப்சல்யூட்டில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் டிரான்சாக்ஷன் வால்யூம் என்பது நான் எப்படி எடுத்துக்கிறேன், இப்படி ஒரு கணக்கு போட்டாங்கன்னு வச்சுங்க, 75 × 1 × 23,045 அப்படின்றது கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் என்பது ஆயிடுச்சு. 17 லட்சம் அப்படின்றது ஆகுது. நீங்கள் வாங்குறதுக்கு என்னமோ 1 ரூபாய்க்கு 75 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய டிரான்சாக்ஷன் வால்யூம் 17 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 10 லாட் பண்ணுறீங்க, 2 கோடிக்கு பக்கம் வந்துருச்சுன்னா அப்போ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாகுது இந்த இடத்துல. ஸோ அது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, கழுதையோ குதிரையோ, லாபமோ நஷ்டமோ, பேசாம ஐடியை ஃபைல் பண்ணி விட்டுருந்தா இவ்வளவு தொந்தரவு இல்லையே. முதல்ல எஃப்என்டோ பண்றதே தப்பு அப்படிங்கிற மாதிரி எஃப்என்டோ பண்ணி நஷ்டமானாலும்
அது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி அது ஒரு ரெண்டாவது தப்பு. ஐடி ஃபைல் பண்ணாம விட்டது ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு, உங்க மனசுக்குள்ள என்ன வேணாலும் தோணும், ஏதோ கேப் விழுந்துருச்சு, அவர் இமெயில் பார்க்காம விட்டாரு, அவரே ஒரு விவசாயி நிலத்தை தோண்டி உள்ள ஏதாவது விதைச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு, அப்ப இமெயில் அனுப்பிச்சு அவர் எப்படி பார்ப்பாரு, அல்லது ரெஜிஸ்டர் போஸ்டே வந்தாலும் அவர் எப்படி பார்ப்பாரு, இந்த மாதிரி கேப் விழுந்திருக்கே அப்படின்றதெல்லாம் இங்க எங்கேயும் செல்லுபடி ஆகாது. நீங்க உங்க சைடு கரெக்டா இருந்தா தான் எதையுமே இந்த காலத்துல கரெக்ட் பண்ண முடியும். அதனால இது மாதிரி உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய வர்த்தகத்துல இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கேப் இருக்குது. அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் நீங்க ஐடி ஃபைல் பண்ணாம விடுறீங்க அப்படின்னா லட்சம் கோடி, அதாவது 1,00,000 பேர்த்துல அல்லது 1 கோடி பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு ஆப்பு வர்றது வந்து உங்க தலையில வந்து விழுந்துட்டா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல ஜிஎஸ்டி நோட்டீஸ் வருது, இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வருதுன்னா மேபி அந்த கம்பெனில லாயர்கள்லாம் கூட வேலைக்கு இருப்பாங்க, அல்லது அவங்க லாயரை வச்சு அது என்னன்றது டீல் பண்ணிக்குவாங்க. ஆனா ஒரு சாதாரண மனுஷனால என்ன பண்ண முடியும்? குப்பரப்படுத்து தேம்பி தேம்பி அழுகத்தான் முடியும். அதனால யாரு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் சரி, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் F&Oல பெரிய அளவில் ட்ரேடிங் பண்றவங்களா இருந்தாலும் சரி, தயவுசெய்து ஐடி என்பது ஃபைல் பண்ணிடுங்க. இல்லைன்னா அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஏதாவது தொந்தரவுல வந்து நிற்கும். நண்பர்களே, என்ன ஒரு செய்திகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசா இஸ்ரேல் போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நீ பெருசா அந்த ஏரியாக்கள்ல பெரிய அளவில் குண்டு எல்லாம் போய் ஒன்றும் உழுகாது, அதனால அந்த இடத்துல ஸ்திரத்தன்மை அப்படின்றது ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு செய்தி வருது. இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் வார் மேபி நிறுத்தப்படலாம், அதுக்கு புதிதாக பதவியேற்ற ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய பிரசிடென்ட் கிட்ட போய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. உங்க எல்லாத்துக்கும் ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்தப்பவும் இந்த இஸ்ரேல் காசா அப்படின்ற போர் வர்றப்பவும் தான் நம்ம நாடு மட்டுமில்ல அமெரிக்க நாடுகளில் கூட பல டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஆயுதம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் மேல் நோக்கி வந்தானுங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை உலகம் பூரா ஒரு மாதிரி சண்டையை நிறுத்திட்டு எல்லாம் அமைதி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் டிஃபென்ஸ் கம்பெனிக்கு என்ன வேலை அப்படின்றது தெரியல. மேபி இந்த சைனா போய் நீ தைவானோட ஏதாவது வம்பு கிழுத்து எனத்தையாவது ஒன்றை பண்ணாதான் மறுபடியும் இந்த டிஃபென்ஸ் பங்குகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருது, அல்லது இந்தியாவுக்கே அண்டை நாடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அப்போ அதிகமாக ஆர்டர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட், அப்படின்ற பொழுதுதான் இனி இந்த டிஃபென்ஸ் துறைகள் ஏதாவது காப்பாற்றப்படுமா? எல்லாருமே இப்போ பட்ஜெட்டை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரயில்வே துறையாகட்டும், டிஃபென்ஸ் துறையாகட்டும், அல்லது மற்ற டெக்ஸ்டைல் ஓரியன்ட் எல்லாமே இப்போ மிகப்பெரிய ஒரு சுமை அப்படின்றது இப்போ பட்ஜெட்ல வந்து நிற்குது. அந்த சுமையை அப்படியே தள்ளி வைக்க போறாங்களா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி விட போறாங்களா, அல்லது இப்பவே பல லட்சம் கோடியை பொருளாதாரத்துக்குள்ள விட போறாங்களா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இனி எல்லாமே பட்ஜெட் கையில தான் இருக்கு. நம்ம தான் அன்னைக்கே பேசிக்கிட்டு இருந்தோமே, ஏன்னா நிஃப்டிக்கு மரியாதை இல்லை, அதுக்கு யாருமே மாலை போட்டு பூஜை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கான். கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் சந்தோஷம் என்பது இப்போதைக்கு இல்லை. அவன் எப்போ 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டானோ அப்போ தான் கொஞ்சம் நல்ல சந்தோஷம் இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் இல்லாத இந்த நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏதாவது சந்தோஷத்தை கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கணும். அது என்னடான்னா இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் இருக்கு. 10 நாள் நம்மளுக்கு என்னமோ ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் மாதிரி போற மாதிரி இருக்கு. இதுல இன்னுமே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அந்த எக்ஸ்பைரிக்காக இன்னைக்கு மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி விட்டுருக்காங்களா அப்படின்றது ஒன்று பார்க்க வேண்டியதா இருக்கு. எது எப்படியோ 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுற வரைக்கும் இவன் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரதில்லை. அதே சமயம் நம்ம இவனை பாராட்டியும் பேச முடியாது நிஃப்டியை. நண்பர்களே, எத்தனையோ பேர் வந்து ஐயோ அந்த ஐபிஓ எனக்கு கிடைக்கலையே, ஐயோ எனக்கு இந்த ஐபிஓ கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர், அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு ஐபிஓ வெளியிடுறாங்க, 130 ரூபா அப்படின்னு ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. நிறைய பேர் அப்ளை பண்றது என்ன ரேட்டுக்குன்னா 100 ரூபாய்க்கு தான் அப்ளை பண்றாங்க, 130 ரூபாய்க்கு அப்ளை பண்றது கிடையாது. அப்ப 100 ரூபாய்க்கு ஒரு 10 பேர் அப்ளை பண்ணி யாராவது ஒருத்தர் கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லிஸ்டிங்ல 130 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, செபி ஒரு புதுசா ஒரு ஐடியா கொண்டு வருது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்களில் இப்போதைக்கு நம்ம கிரே மார்க்கெட்டுன்னு ஒன்று தனியாக இருக்கு. ஆனால் அந்த கிரே மார்க்கெட் வந்து ரெக்கக்னைஸ்டு அப்படின்றது கிடையாது. அப்படி இல்லாமல் இருக்கிற இந்த சமயத்தில் எக்ஸ்சேஞ்சுகள்லேயே ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய ஜீரோதால லாகின் பண்ணுறோம். அப்படி லாகின் பண்ண பொழுது எந்த ஐபிஓ ஓப்பனில் இருக்கோ அந்த ஐபிஓ லிஸ்டிங் ஆகி உள்ள வர்றதுக்கு முன்னாடியே வாங்கி வித்தா
ஒரு உதாரணத்துக்கு 20% லிஸ்டிங் கெயினில் இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியமில். அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சிலேயும் ஒரு 20% இருக்குது. ஒருவேளை 30% ஏறுதும் பொழுது இங்கே வாங்கி இங்கேயே கூட வித்தரலாம். அப்படி இல்லாமல் ஒருவேளை 20% நம்ம கொடுத்து வாங்கிடுறோம், அப்புறம் கீழே போச்சுன்னா அதே சேம் மார்க்கெட் ரிஸ்க் என்பது இருக்குது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நம்ம ஐபிஓவில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு லக் இருந்தால் தான் கிடைக்கும். பட் அப்படி இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வாங்கக்கூடிய மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உருவாகி வர்ற மாதிரி தற்போதைக்கு பிளான் லெவலில் இருக்குது. என்ன பங்கு இது, நீ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாதிரி ஜொமேட்டோவே இறங்கி கிடக்கு. லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி திடீர்னு அவனுடைய லாபம் வீழ்ச்சி அடையுது. அப்போ அந்த சமயத்தில் பாவம் இந்த ஸ்விக்கி 2 பேரும் பங்காளிங்க தான். ஸோ பாவம் இந்த ஸ்விக்கி அதே செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்விக்கியை பிடிச்சி இன்னைக்கு ஒரு 8% இறக்கி விட்டாங்க. ரொம்பவுமே கஷ்டமாக போச்சு. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய செய்தி மீடியாக்களில் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அதானி எனர்ஜி கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 25,000 கோடி மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஷேரில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. மேபி இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த அதானி குரூப் மேலே யூஎஸ் கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கிறதுனாலையும் இருக்கலாம். இல்லைன்னா 25,000 கோடி என்ன சின்ன விஷயமா? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னங்க பெரிய சோகம்? இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு உண்மையான சோகம். அந்த ஷேர்னுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா 17% இறங்கி கிடக்கு. எவ்வளவு பெரிய கிராஷ் பார்த்தீங்களா, 17%. ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, இந்த ஷேர்லாம் ஒரு வருஷத்தில் 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1500 ரூபாய்க்கெல்லாம் மேலே போய் ட்ரேட் ஆனவன் தான் இந்த நியூஜென் சாஃப்ட்வேர். அதனால் இது இறங்காது மனம் வருத்தம் தரலினாலும் அவன் கொடுத்த ரிசல்ட்டை பாருங்கள். ரிசல்ட்டெல்லாம் அவன் என்ன சும்மா மேக்லான் கம்பெனி மாதிரியே கொடுத்துருக்கான். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணாலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். போன கோட்டோட சீக்வன்ஷியலாக கம்பேர் பண்ணாலும் நல்லா தான் கொடுத்துருக்கான். இப்படி ஒரு அழகான ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். இருந்தாலும் அவனை பிடிச்சி அவன் கும்மியை வச்சு 17% குத்தி விட்டாங்க. இந்த கல்யாண் ஜுவல்லரியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஏப்பா என் ஷேர் விலை வச்சுக்கிட்டு எந்தையாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நேற்று 8% ஏற்றுனீங்க, இன்றைக்கி 8% இறக்குறீங்க, என்ன ஏற்றி இறக்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் ப்ரைஸ் தற்போதைக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு. ஏங்க நீங்கள் வேற, ஷேர் மார்க்கெட்டே மேலே ஏறி கீழே இறங்கி கண்ணா பின்னான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதில் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் எல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. மீடியாக்களில் வேற எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி இன்னொரு நியூஸ் ஒன்று படித்தேன். இந்த ஜோ பிடன் நல்லா அமைதியாக சாந்தமாக இருப்பாப்புல. அவர் இருக்கும்போதே ஏதாவது ஒரு வேலையை பண்ணியிருக்கணும். நம்மளுடைய பிரிக்ஸ் நேஷன்ஸ் அந்த கூட்டமைப்பு தங்களுடைய கரன்சியை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த ட்ரம்ப் வந்தோடனே என்ன பண்ணுறா அப்படின்னா, நீங்கள் மட்டும் என்னுடைய அமெரிக்க டாலருக்கு என்கிட்டயாவது யாராவது போட்டி கொண்டு வந்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், அப்போ டேக்ஸ் எல்லாம் மேபி நம்மளுக்கு 100%. இப்போ பொருள் 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஏற்றி பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு இன்னொரு லட்ச ரூபா டேக்ஸாக போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் அறிவிப்புகள் நம்ம மீடியாக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும், அவன் நாட்டில் செய்கிறதே அவனுக்கு ரொம்பவுமே சீப்பாகிடும். துக்கம் உள்ளவனுக்கு இன்னொரு துக்கம் உள்ளவன் தான் ஆறுதல் அப்படின்ற மாதிரி. இப்போ அவன் இந்த சன்டெக் ரியாலிட்டியெல்லாம் இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் 530, அவனுடைய ஹையெல்லாம் இன்னைக்கு 545 ரூபா. கடைசியில் பார்த்தா க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்பொழுது அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வைங்க, ஷேர் மார்க்கெட் இறங்குது அதனால் நீ இறங்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10% ஹையிலிருந்து இன்னைக்கு ஒரே நாளில் இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ துன்பத்திலேயே துன்பம் 2 பேர் தான். இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறவங்களும் இந்த சன்டெக் ரியாலிட்டி வச்சிருக்கிறவங்களும் அவங்க 2 பேரும் கூடி உட்காந்து ஏதாவது ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக பாட்டு பாடி பஜனை பண்ணால் மட்டும்தான் பாவம் அவங்களுக்கெல்லாம் மனசு ரிலாக்ஸ் ஆகுன்ற மாதிரி இருக்கு. அவனை பாவிங்களா, இப்போ தான் என் படகை கரையில இருந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு துடுப்பு போட ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே படகுக்குள்ளே ஓட்டையை போட்டு விட்டீங்களே அப்படின்ற மாதிரி. இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்பப்போ மார்க்கெட் ஸ்டடி ஆகும்பொழுது ஒரு 5-10% லாபம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அவன் இப்போ தான் சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டின அடுத்த நாளே அவனை போட்டு தள்ளிட்டாங்க. நண்பர்களே, இந்த எஃப்ஐஎஸ் டேட்டாவெல்லாம் சமீபத்தில் கண்ணில் பார்க்க முடியல, ரத்த கண்ணீர் வருது. கடந்த 2 வருஷமாக நான் முக்கியமாக ரொம்ப மமதையில் இருந்தோம். எஃப்ஐஎஸே நீ எங்களுக்கெல்லாம் தேவையில்லையா அப்படின்ற மாதிரி இருந்தால், கடைசியில் கடந்த 3 மாதங்களாக எஃப்ஐஎஸ் தங்களுடைய பவரை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே மன வருத்தமாக தான் இருக்குது. இந்த சமயத்தில் பிர்லா கார்பரேஷன் அப்படின்ற ஒரு ஷேர், இவன் மட்டும் இல்லை ஏகப்பட்ட ஷேர்கள்லாம் தொடர்ந்து இறங்குறத நிறுத்துமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஷேர் ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு 30-40% பக்கம் இறங்கிட்டான். இறங்கி ஒரு குறிப்பிட்ட வீழ்ச்சியை அதோட தடுத்து நிறுத்திக்கிட்டான்.
இனி இந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திக்குவானா, இப்படி இருந்ததுன்னா கூட எங்களுக்கு போதுமே அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் நினைப்பாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துவானா, அதுக்கு மீறி கீழே இறங்காமல் இருப்பானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அவன் மட்டும் இல்லை, ஏற்கனவே ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஷேருக்குமே இதே தான் கதி. ஏற்கனவே நம்ம பேசின ஷேர் மாதிரியே தான் இந்த சிடிஎஸ்எல் ஷேர் கீழ் நோக்கி இறங்கி கொஞ்சோண்டு மேல் நோக்கி வந்துட்டு மறுபடி கீழே இறங்குற மாதிரி இருக்கான். ஸோ அவன் தன்னுடைய லோவை காப்பாற்றிக்குவானா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை எல்லா ஷேருக்கு என்னன்னா, ப்ரீவியஸ் போன மாதம் வந்த லோவை தாக்கு பிடிச்சி நிறுத்துவானுங்களா அப்படின்றத இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சமயத்தில் பிஎஸ்சி அப்படின்ற ஷேர் தான் ஹை கட் பண்ணி இப்படியே மேல் நோக்கியே போய்கிட்டு இருக்கான். நீ தாயா மனுஷ அப்படின்ற மாதிரி அடுத்து வரக்கூடிய நாட்களில் சொல்ல வைக்குமா இல்லை நீட்டி படுத்துருமா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு சமீபத்தினுடைய ஹையை கட் பண்ண ஒரே சிங்க குட்டியாக இந்த பிஎஸ்சி தான் இருக்கு. இனி இந்த ஹையை உடைக்காம மறுபடியும் மேல் நோக்கி போவானா இல்லை நீட்டி படுத்து கீழே எங்காவது ஒரு 3500 இது வருவானா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.